My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. MCC னுடைய ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு 18ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏகப்பட்ட குளறுபடிகள். ஒரு கட்டத்தில் கடைசியில் எம்சிசி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ரிலீஸ் பண்ண ரிசல்ட்டை நாங்கள் வித்ட்ரா பண்ணுறோம். ஒரு கல்லூரி, ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி 2 தடவை தங்களுடைய சீட்டை வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து தப்பாக அலாட் பண்ணிட்டோம். நாங்கள் அந்த சீட்டு ரிசல்ட் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணுறோம். ஒரு ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறத ஹால் பண்ணி வைக்கிறோம், நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணாங்க. இல்லை நாங்கள் வந்து தப்பாக சொல்லிட்டோம், காலையில் ரிலீஸ் பண்ண அந்த ரிசல்ட் தான் ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க எப்போ இந்த காலேஜ் வந்து ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து சீட்டை அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களோ அப்போ இருந்து நம்ம டீம் வந்து அது எந்த கல்லூரி அப்படிங்கிறத சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்தோம். ஆக்சுவலாக ஒரு காலேஜ் வந்து எம்சிசி சொன்னபடி அவங்க 2 முறை, அதாவது அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை தவிர இன்னும் அதே மாதிரி இன்னும் 2 டபுள் த டைம் ஆஃப் சீட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த காலேஜில் 150 சீட்டு தான் இருக்குது டோட்டல் இன்டேக்கு. என்எம்சியினுடைய ரீசன்ட் சீட் மேட்ரிக்ஸ், கடைசியாக வந்து சீட் மேட்ரிக்ஸின் அடிப்படையில் அந்த காலேஜில் டோட்டல் சீட் இன்டேக்குங்கிறது 150ல் 15% அப்படிங்கிறது 22.5 23 சீட் வரும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அந்த காலேஜில் 23 சீட்டு தான் அலாட் ஆச்சு. 23 சீட்டில் 23 சீட்டுமே அன்ஃபில்டாக தான் இருந்துச்சு. நாட் ரிப்போர்ட்டட் எல்லாமே வேக்கன்சிக்கு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ அந்த 23 சீட்டுக்கு பதிலாக 46 சீட்டை எம்சிசி ரிவைஸ்டு ரிசல்ட்டில் அல்லது ரிசல்ட் அன்சேஞ்சுன்னு சொன்னாங்கல்ல, காலையில் 11:40க்கு ஒரு ரிசல்ட் விட்டாங்க இல்லையா, அந்த ரிசல்ட்டில் 46 சீட்டை அலாட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் there is a mistake even in the second round of All India Quota second round results. இந்த ரிசல்ட் மிஸ்டேக்குங்கிறது ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் இருந்துச்சு, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அனந்த்நாக். இப்போவும் அந்த பிடிஎஃப் வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அனந்த்நாக்ல 15 சீட்டு தான், 100 சீட்டு தான் அதனுடைய இன்டேக். டோட்டல் அட்மிஷன் ஆல் இண்டியா கோட்டாக்கு 15 சீட்ஸ் தான் அலாட் ஆகிருக்கணும், 30 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிப்பாரு. இப்போ செகண்ட் ரவுண்டில் நான் அந்த காலேஜை காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அது எந்த காலேஜ், அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்கிறேன். இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். there is a mistake அண்ட் இந்த மிஸ்டேக்கை எம்சிசி என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அல்லது முதல் சுற்றில் சொன்னபடியே நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஸோ 1 by 1 நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுதான் நமக்கு வந்து சாயங்காலம் ரிலீஸ் பண்ண ஒரு நோட்டிஃபிகேஷன். ஒரு கல்லூரி, ஒரு அரசு மருத்துவ கல்லூரி, ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தட் ஹவ் inadvertently submitted twice the number of seats for round 2 of counseling than the actually available seats. ஆக்சுவலாக இருக்கிற சீட்டை விட 2 மடங்கு அதிகமாக சீட்டை கொடுத்துட்டாங்க, நாங்கள் அதை வச்சு அலாட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன் சப்ரஷன் டு த ஏர்லியர் நோட்டீஸ், இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த நோட்டீஸ் டேட் எல்லாம் கொடுத்து அதை நாங்கள் வந்து சப்ரஸ் பண்ணிட்டோம், அது கேன்சல் பண்ணிட்டோம், இனிமேல் அது கிடையாது, நாங்கள் ஃபைனலாக 11:40க்கு என்ன ரிசல்ட்டை விட்டோமோ ஃபைனல் ரிசல்ட் வந்து அன்சேஞ்சாக இருக்குது, இட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் எம்சிசினுடைய வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? இப்போ அந்த காலேஜை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். என்எம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பில்வாரா, இந்த காலேஜில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது 150 சீட்ஸ். ஓகேங்களா? போன வருஷமும் 150 தான், இந்த வருஷமும் 150 சீட் தான். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பில்வாரா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே வெப்சைட்டில் ஓப்பன்லி அவைலபிள். நான் டேரெக்டாக வெப்சைட்டில் இருந்து லைவாக ஓப்பன் பண்ணி தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். 150 சீட், 150 சீட்டில் 15% ஆல் இண்டியா கோட்டாக்குன்னா 23 சீட் வரணும். ஒன்று 22 சீட் அல்லது 23 சீட், 22.5 வரும். 22 சீட்டோ அல்லது 23 சீட்டோ கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 23 சீட் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் ரவுண்ட்லேயும் அதே 23 சீட் தானே கொடுக்கணும். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது எம்சிசி ரிலீஸ் பண்ண கிளியர் வேக்கன்சி ஃபார் ரவுண்ட் 2. ராஜஸ்தானில் நமக்கு அதே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பில்வாரா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபார் வேக்கன்சியில் அவங்க காமிச்சிருக்கிறது 46 சீட்டை காமிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே இட் இஸ் ஓப்பன்லி அவைலபிள். நான் எதையும் இங்கே வந்து கூட்டி சொல்லலை, குறைச்சி சொல்லலை. நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். டோட்டலாக வந்து ஆல் இண்டியா கோட்டா, ஓப்பன் சீட்டு, பிசி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், ஓப்பன் பிடபிள்யூ, இந்த மாதிரி எல்லா கேட்டகரியும் சேர்த்து 46 சீட்டை பில்வாராவில் அலாட் பண்ணி கிளியர் வேக்கன்சியில் காமிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? கிளியர் வேக்கன்சியில் காமிச்சிருக்கிறாங்க. இப்போ அலாட்மெண்ட்டுக்கு வந்துடலாம். இது அலாட்மெண்ட் செகண்ட் ரவுண்டுடைய ஃபைனல் ரிசல்ட். இன்னைக்கு காலையில் 11:40க்கு ரிலீஸ் பண்ண ஃபைனல் ரிசல்ட். இந்த ஃபைனல் ரிசல்ட்டை நம்ம அப்படியே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸல் ஷீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். டு மேக் இட் சிம்பிள், உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டில் செகண்ட் ரவுண்டில் பில்வாராவில் அலாட் ஆன காலேஜ், பில்வாராவினுடைய பின்கோட், அந்த கல்லூரியினுடைய பின்கோட் 311-011.
நீங்கள் அந்த பிடிஎஃப்ல உங்களுடைய ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணிவிட்டு 31101 அப்படிங்கிற இந்த பின்கோடை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா 46 ரிசல்ட் காட்டும். என் ஃபோன்லேயும் நான் சர்ச் பண்ணிட்டேன், லேப்டாப்பில் எக்ஸலை கன்வெர்ட் பண்ணி அதுலேயும் பார்த்தாச்சு. 46 சீட் அலாட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல ரேங்க் இருக்குது. 8420, 8669, 8858, 9414 அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்களுக்கு ரீஅலாட்மெண்ட்லேயும் வந்திருக்கிறாங்க, ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்லேயும் நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் நாட் ரிப்போர்ட்டடில் தான் இங்கே வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடச்ச சீட்டை ஃப்ரீ எக்ஸிட் விட்டுட்டு செகண்ட் ரவுண்டில் ஒரு காலேஜ் கிடச்சிருக்குன்னு வந்திருக்காங்க. டோட்டலாக 46 சீட் அலாட் ஆயிருக்குங்க. 23 சீட் இருக்க வேண்டிய இடத்துல 46 சீட் அலாட் ஆயிருக்கு. இந்த ரிசல்ட்டை தான் அன்சேஞ்சுடுன்னு சொல்லி எம்சிசி இப்போ ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறாங்க. தர் இஸ் அ மிஸ்டேக். வெப்சைட்டில் அவங்க ரிலீஸ் பண்ண அதே பிடிஎஃப்ல இந்த டேட்டா எல்லாமே ஓப்பனாக அவைலபிள். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் இதை 2-3 தடவை டபுள் செக் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு மிஸ்டேக் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த எம்சிசி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றது வந்து உண்மையாகவே நல்ல விஷயம். வித்ட்ரா பண்ணது அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே நல்ல விஷயம் தான். ஏன் அப்படின்னா 23 பேருக்கு சீட்டு ஒரே காலேஜில் 46 பேர் கொடுத்தா அங்கே போய் எப்படி அவங்க சேர முடியும்? சேர முடியாதுல்ல. படித்து மார்க்கை வாங்கிட்டு 8000 ரேங்க் 9000 ரேங்க்ல ஒரு மாணவர், ஆல் இண்டியா லெவலில் 9000 ரேங்க்ல இருக்கிற மாணவருக்கு அவருக்கு சீட் இல்லைன்னு சொல்லிட்டா அப்புறம் அவர் எங்கே போவார்? அந்த மாணவர் எங்கே போவாங்க? அப்படிங்கிறது எல்லாமே அங்கே கேள்விக்குரிய விஷயமா இருக்கு. கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ வெப்சைட்டில் அவங்க ரிலீஸ் பண்ண ஃபைனல் ரிசல்ட்டில் மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிறத நான் காமிச்சிட்டேன். எம்சிசி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பதிவு செய்யலாம். இதை பற்றி நம்ம ஒரு ஆர்டிஐயும் பதிவு செஞ்சுருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஆர்டிஐ பதிவு செஞ்சோம், அதற்குரிய பதிலும் இன்னும் வரலை. இதுக்கும் ஆர்டிஐ பதிவு செஞ்சுருக்கிறோம். என்ன செய்வாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் உண்மைதான், இந்த மிஸ்டேக்லாம் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னா முதல் சுற்றினுடைய ரிசல்ட்ல இருந்தே கேன்சல் பண்ணணும். கவுன்சிலிங்கே புதுசாக ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கே புதுசாக ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். பட் எம்சிசி அவங்க கடைசியாக சொன்னது என்னன்னா, எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை ராஜா, நாங்கள் வந்து எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லி வச்சிருக்கிறாங்க. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அன்எத்திக்கல். அதுதான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும். ஸோ மேற்கொண்டு எம்சிசி தரப்புலேருந்து என்ன மாதிரியான அப்டேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த டீடைல்ஸை நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பில்வாரா, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி 150 சீட்டு தான் வச்சிருக்கிறாங்க. 150 சீட்டுக்கு 15% இடங்கள் அப்படின்னா 23 சீட்டு தான் வரணும், அல்லது 22 சீட்டு தான் வரணும். ஆனால் அலாட்டட் சீட் 46. இதற்கு எம்சிசி தரப்புல இருந்து என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணி பாருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.